எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்னைக்கு எதை பத்தின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் பாசியை வச்சு ஜெல்லி செய்வது எப்படி அப்படிங்கிறத பத்தின பதிவு. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். கடல் பாசி அகர் அகர், இதுதான் அகர் அகர். இது மாதிரி ஸ்ட்ரைப்பாகவும் கிடைக்கும், தூளாகவும் கிடைக்கும். நான் ஸ்ட்ரைப்பாக வாங்கியிருக்கிறத என்ன பண்ணியிருக்கேன்னா, சிறு சிறு துண்டுகளாக வெட்டி தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். இதை தூளாக கிடச்சிதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணியில் கலக்கிட்டு 10 கிராமுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி தண்ணியில் கலக்கிட்டு நல்லா கலங்கினதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். தூளாக இருக்கிறதுக்கு இப்படி இது மாதிரி திரி மாதிரி இருக்கிறத வெட்டி ஊற வச்சுக்கோங்க. குறைந்தபட்சம் 1/2 மணி நேரமாவது ஊறுனா நல்லாயிருக்கும். வெட்டி ஊற வச்சுக்கலாம். இது மாதிரி நீட்டாக இருக்கும். அதை என்ன பண்ணுங்க, சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு காய்ச்சினீங்கன்னா மிக எளிதாக காய்ச்ச முடியும். இது மாதிரி சின்ன சின்னதாக போட்டு கட் பண்ணி இந்த மாதிரி கத்திரிச்சு போட்டு ஊற வச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த பேக்கெட்டையும் கட் பண்ணி, இதே மாதிரி இந்த இதில் இருக்கிற இதையும் எடுத்துட்டு பேக்கெட்டில் இருக்கிறதையும் எடுத்து அதே மாதிரி சின்ன சின்ன சிறு துண்டுகளாக வெட்டிக்கோங்க. இப்போது தண்ணியை ஊற்றி நல்லா அது கடல் பாசி முங்குற வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இப்படி ஊற வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம், குறைந்தபட்சம் 1/2 மணி நேரமாவது ஊற வைங்க. இல்லாட்டினா நீங்கள் காய்ச்சல் வரைக்கும் இது ஊறிட்டு இருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் 1/2 மணி நேரம் ஊற வைங்க. வாட்டர், தண்ணி, கேஸ்டர் சுகர், சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை. நான் வந்து இது ஃபலுதாக்கும் எடுக்க போகிறேன்றதுனால வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தியிருக்கேன். இல்லாட்டினா நீங்கள் இது கூட பயன்படுத்திக்கலாம், ப்ரௌன் சுகர் கூட பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா, நான் அந்த ஃபலுதா செய்கிறதுக்கு அந்த ஜெல்லி செய்ய போகிறேன் இல்லையா, அதுக்காக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் பாதாம் ஃப்ளேவர் மற்றும் இது வந்து இயற்கை முறையில் கூட நீங்கள் நிறம் எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டு, கேரட்டு, சங்குப்பூ இதுலேருந்தெல்லாம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஊதா கலருக்கு சங்குப்பூவை கொதிக்க வச்சு ஊதா கலர் எடுத்திருக்கேன். இப்போது இதுதான் இந்த கடல் பாசி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்றத பார்ப்போம். இப்போது அடுப்பில் சட்டியை வச்சு பற்ற வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஊற போட்டிருந்தோம் இல்லையா, கழுகிட்டு தானே நம்ம அப்படியே ஊற போட்டிருந்தோம். அப்படியே அந்த தண்ணி ஊற போட்டதோட அப்படியே ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் நான் வந்து 2 பேக்கெட் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். அந்த ஊற போட்டதில் 1/2 லிட்டர் இருக்குது. இப்போது ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கடல் பாசி கரையிற வரைக்கும் இந்த தண்ணியை கடல் பாசி தண்ணியை காய்ச்சணும். இந்த கடல் பாசி போட்டிருக்கோம் இல்லையா தண்ணியில், அதை நல்லா காய்ச்சணும். நல்லா கரையட்டும். அடுப்பு பற்ற வச்சு தண்ணி ஊற்றி கடல் பாசியும் போட்டாச்சு. இப்போது தீ பெருசாகவே இருக்கட்டும், ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே என்ன பண்ணிக்கலான்னா, தீயை மிதமான தீயில் வச்சுப்போம்.
இது நல்லா கரையணும். இதை நல்லா காய்ச்சணும். ஒரு குட்டி கொதி வர ஆரம்பிக்குது. பாருங்க எப்படி கொதிக்க ஆரம்பிக்குதுன்னு. இது பாருங்க கொதி வர ஆரம்பிக்குது. கடல் பாசி குளிர்ச்சி, உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, வயிற்றுக்கெல்லாம் நல்லது. நோன்பு சமயங்கள்ல சாப்பிட்றப்போ உடல் குளிர்ச்சியை ஏற்படுத்தும், வயிற்று புண்கள் எல்லாம் ஆற்றும். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கடல் பாசி கரைஞ்சிட்டு வருது, ஆரம்பிக்குது. இதெல்லாம் கரைஞ்சிட்டு வருது பாருங்க. இது இந்த கடல் பாசி தண்ணியில நல்லா கரையணும். பாருங்க கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த பொங்கு வரப்போ தீயை குறைச்சு மிதமானதுலையும் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தீயை குறைச்சிப்போம், மிதமான தீயில வச்சு கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கரையும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். மிதமான தீயில வச்சு கொதிச்சிட்டு இருக்கு. அப்படியே கொதிக்கட்டும். இந்த கடல் பாசி எல்லாமே இந்த தண்ணியில கரையணும். திட்டு திட்டா தெரியுது பாருங்க. கரைஞ்சா கூட இன்னும் கொஞ்சம் திட்டு திட்டா தெரியுது. இது மொத்தமா கரையணும். கரையட்டும். பாருங்க சிறு தீயில வச்சு நம்ம கொதிக்க விட்டோம் இல்லையா, இப்போ ஓரளவு கொதிச்சிடுச்சு. இதுவும் கடல் பாசியும் நல்லா கரைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கரைஞ்சா போதும். இப்போ உங்களுக்கு பக்குவம் தெரியணும்னா ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. தட்டை எடுத்துட்டு அதில் இப்படி ஊற்றி பாருங்க. ஊற்றி பார்த்து ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதை இப்படி இது பண்ணிங்கன்னா, தண்ணியாக இருந்ததுன்னா இன்னும் கடல் பாசி பக்குவத்துக்கு வரலன்னு அர்த்தம். அப்போது இன்னும் கொஞ்ச நேரம் காய்ச்சுவோம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இது கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா திருப்பியும் ஊற்றி பார்ப்போம். கொஞ்சம் ஆற விட்டுடுவோம். கொஞ்சம் அது அந்த கட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா கூட சர்க்கரையை போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் சர்க்கரையை போட்டு நல்லா காய்ச்சுவோம். கட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, தெரியுதா நகருது பாருங்க, கொஞ்சம் திக்காகுது. இந்த சமயத்தில் என்ன பண்ணுங்க, சர்க்கரையை போட்டுக்கோங்க. சர்க்கரையும் போட்டு நல்லா காய்ச்சணும். அந்த சர்க்கரை போட்டதுக்கு அப்புறமும் இதே நம்ம தட்டில் ஊற்றி பார்த்தா அது நல்லா கட்டியாக ஆற மாதிரி இருந்ததுன்னா இறக்கிடலாம். இப்போது சர்க்கரையை போட்டுப்போம். உங்கள் விருப்பத்துக்குன்னு இல்லை, உங்கள் சுவைக்கேற்ப. அதாவது சிலருக்கு சர்க்கரை அதிகமாக பிடிக்கும், சிலருக்கு கம்மியாக பிடிக்கும். இதை பாருங்க, நம்ம ஊற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த இது இப்படி இருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் சர்க்கரையை போட்டுக்கோங்க. உங்கள் சுவைக்கேற்ப சர்க்கரையை போட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை போட்டு அடுப்பை ஏற்றி விட்டு கிண்டுங்க. எப்படி நமக்கு பொங்கு வரப்போ அடுப்பை சிறு தீயில வச்சுக்கிட்டோமோ அது மாதிரி வச்சுக்கலாம். சிறு தீன்னு இல்லை, மிதமான தீயில வச்சுக்கலாம்.
சுவைத்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுங்களில் எப்படி சர்க்கரை சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சிலர் வீட்டில் கம்மியாக சாப்பிடுவாங்க, சிலர் வீட்டில் அதிகமாக சாப்பிடுவாங்க. அது அவங்கவுங்க இதை விருப்பத்தை பொறுத்து சர்க்கரை அளவை பார்த்து போட்டுக்கோங்க. இது பொங்கு வந்துடுச்சு. இப்போது அடுப்பை தீயை குறைச்சிக்கிறேன். குறைச்சிக்கிட்டாச்சு பாருங்கள். சிறு தீயில வச்சு காய்ச்சுவோம். சிறு தீயில வச்சு கொதிக்குது, கொதிக்கட்டும். இதமான தீயில வச்சு கொதிச்சுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஊற்றி பார்ப்போம் இது கட்டியாகுதான்ட்டு. இப்போ ஊற்றி பார்ப்போம் கட்டியாகுதான்னு. ஊற்றிருக்கேன். கட்டியாகுதான்னு பார்ப்போம். கொஞ்சம் விடுவோம். ஏடுபட விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லாட்டினா ஏடுபடும். கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா நல்லா கட்டியாகும். இதை பாருங்கள், இதுதான் இதோ கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். இது மாதிரி கொதிக்கிறப்போ சில சமயங்களில் இந்த ஓரங்களில் இந்த சர்க்கரை போட்டிருக்கிறதுனால அந்த சர்க்கரைகளோட கசடு அழுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வரும். அது அந்த நுரைகளை எடுத்துருங்க அப்படியே. இப்போது 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம். இப்போ இறக்கிடலாம். அடுப்பை அணைச்சிட்டேன், ஆற விடுவோம். இப்போ நான் ஃபலூதாக்காக ஜெல்லி செய்ய போகிறேன். இதை தான் ஒவ்வொரு கிண்ணத்தில் ஊற்றி ஒவ்வொரு கலரில் ஜெல்லி செய்ய போகிறேன். வாங்க அதையும் காட்டுறேன். இப்போ 3 கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். நான் 3 நிறத்தில் இந்த ஜெல்லி செய்ய போகிறேன். ரெண்டு நான் இது பண்ண கரண்டியில் 2 கரண்டி ஊற்றிக்கிறேன். நான் சங்குப்பூலேருந்து நிறம் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றி ஊதா கலரு இது ஜெல்லி பண்ணிக்கிறேன். ஊதா நிறத்துக்கு இந்த ஜெல்லி. இது பட்டர்ஸ்காட்ச். இது நான் எதனால இந்த எசன்ஸ்களே ஊற்றிக்கிறேன்னா ஃப்ளேவரும் வந்துக்கும், நிறமும் வந்துக்கும், மணமாகவும் இருக்கும். இது பட்டர்ஸ்காட்ச் ஊற்றிருக்கேன். இதை பாருங்கள், ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. இது ஸ்ட்ராபெரி. இது சிகப்பு நிறத்தில் வந்திருக்கு. நல்லா இந்த எசன்ஸ் எல்லாம் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கிட்டிங்கன்னா இதாயிடும். இப்போது இதை என்ன பண்ணுவேன்னா 3 நிறங்களையும் இது பண்ணிவிட்டு 3 நிறங்களில் நான் இந்த ஜெல்லி செஞ்சுருக்கேன். இதை இப்போது குளிர் சாதன பெட்டியில் வச்சிடுவேன், அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சிடுவேன். வச்சு
இதை கட்டிப்பட விட்டுடுவேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போது இந்த ஜெல்லி அகரகர் ஜெல்லியை, அதாவது கடல் பாசியில் செஞ்ச ஜெல்லியை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ நல்லா இது பக்குவமாக வந்துடுச்சு, ஜெல்லி பதத்துக்கே வந்துடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் நறுக்கி இது பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இது செய்கிறது மிக எளிமை தான். வெளியில் கடையில் வாங்கி பசங்களுக்கு கொடுக்குறத விட இது மாதிரி நம்மளே வீட்டில் செஞ்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். எளிமையான முறை தான். நீங்களும் செய்து சுவைத்து மகிழுங்கள்.